மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான். அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நேர்மையான சொல்லை கூறுங்கள். இதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்களை சீராக்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுஆ, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தி நினைவுபடுத்தியவனாகவும், உங்களையும் என்னையும் படைத்த நம்முடைய இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவன் காட்டி தந்த அந்த தூதர் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஃபஸக்கீர், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக. அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை நீங்கள் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக. ஃபஇன்ன ஸிக்ரா, அந்த நினைவூட்டலானது, அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு நினைவூட்டலானது தன்ஃபஹுல் முமினீன், யார் இறை அச்சத்தோடு அவற்றை கேட்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தோடு யார் அவற்றை உள்வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அது பயன் தரும் என்கின்ற செய்தியை கூடுதலாக நினைவுபடுத்திவிட்டு, பாவ மன்னிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நினைவுபடுத்திய ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் படிப்பனையாக இந்த உரையை அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நபி இபாதிஹி, நபியே அல்லாஹ் அழைக்கிறான், இபாதிஹி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் இறைவன், கஃபூர், நான் மன்னிப்பவன். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாரும் அழையுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கஃபூர், நான் மன்னிப்பவன்பா. நீ எப்பேற்பட்ட பாவம் செய்தாலுமே அந்த பாவத்தை நீ மன்னிப்பு தருவாயானால் நான் மன்னிப்பவன் என்பதை நினைவுபடுத்திங்கன்னு சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், அர் ரஹ்மான், அவன் நிகரில்லா அன்புடையவன்பா. அவனை போல் ஒரு அன்பு செலுத்துவதற்கு உலகிலே யாரும் கிடையாது. ஒரு தாயை விட பல மடங்கு அன்பு அல்லாஹ் நம்மை செலுத்துகிறான். நம்முடைய பிள்ளை நம்ம செலுத்துகிறோமே, அந்த அன்பை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை செலுத்துகிறான் என்பதை அதையும் நினைவுபடுத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கின்றான். என்ன, வன அசாபி, என்னுடைய தண்டனை இருக்கு தெரியுமா, நான் எப்படி மன்னிப்பனோ எப்படி அன்பு செலுத்துவனோ அதே மாதிரி என்னுடைய தண்டனை இருக்கு இல்லையா, உவல் அசாபில் அலீம், அது கடுமையான இருக்கும்பா, லேசாலாம் இருக்காது. நான் அன்பு செலுத்துவேன், மன்னிப்பேன். நீ எந்த அளவுக்கு நடந்துக்கிறாயோ, எவ்வாறு மன்னிப்பு கேட்கிறாயோ அதுபோல் நானும் இருப்பேன்ப்பா. ஆனால் நீ பாவங்கள் எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் தான் தோணித்தனமாக யார் வாழ்வார்களோ அவர்கள் மரணத்திற்கு பின்னால், மன்னிப்பு கேட்காமல் இறந்தது பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அசாப் இருக்கு இல்லைங்களா, கடுமையாக துன்புறுத்தக்கூடியதுங்க. அது நினைச்சு கூட பார்க்க முடியாது, கடுமையான வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரித்தவனாக அதையும் சொல்லிடுங்க அடியாருக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நம்ம இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு என்பதை சர்வ சாதாரண நினச்சி வாழ்கிறோம். இந்த உலகிலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான, சொல்லவே முடியாது, பல ஆயிரம் பாவங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தருகிறோமா? நம்ம சொல்ல முடியுமா, எப்பா இன்னைக்கு நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே ஒரு பாவம் பண்ணல, சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா, நம்ம சொல்ல முடியாது. ஏன், மனிதன் இயற்கையாகவே பாவங்கள் செய்ய அடிப்படை தான் பிறந்திருக்கிறான். அப்படி இருந்தும் நம்ம பாவங்கள் விலகி இருக்கிறோமா, இல்லை செய்த பாவங்களை எல்லாம் சிந்திச்சிருக்கோமா, இன்னைக்கு என்ன பாவம் பண்ணணும்னு நினச்சிருப்போமாங்க? கிடையவே கிடையாது. அல்லாஹ் மிக அழகாக சொல்கின்றான், ஃபஹல்ஹமஹா ஃபுஜூரஹா,
தக்குவாக. ஒவ்வொரு மனிதனும் உள்ளம் இருக்கு இல்லையா, அந்த கல்புக்கு, நம்முடைய உடலில் இருக்கிற ஒரு கல்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்புக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான், எப்பா இது சரியானதுப்பா, எப்பா இது பாவமானதுப்பா, இது தப்புப்பா என்று நமக்கும் தெரியுங்க. அது அல்லாஹ்வுடைய வல்லமை. என்னுடைய அறிவை கொண்டெல்லாம் கிடையாது, நம்முடைய அறிவை கொண்டே கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், உன் உள்ளத்தில் நன்மையான காரியம் எது, தீமை எது என்று நான் அறிய வச்சிருக்கேன்ப்பா. அறிய வைத்த அடிப்படையில் யார் நன்மைகள் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், யார் தீமை செய்வார்களோ மகத்தான தண்டனை கூறுவார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கிறானே. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வாழும்பொழுது தொழுகை பின்னாடி நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம். எப்படி, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருண்டு ஒரே சாதாரண வார்த்தையில் போயிடுறோம். ஆனால் உலகத்துக்கு தேவையானது எதுனா, இந்த உலகம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே எப்படி சம்பாதிக்கலாம், என்ன வேலை செய்யலாம் என்று பல்வேறு சிந்தனை போகிறது. செய்த பாவங்களை எல்லாம் என் ரப்புல் ஆலமீன் பார்த்துருக்கிறானே, அவனுக்கு தெரியுமே. அந்த பாவத்தை நாம் எப்படா மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ் இதை மன்னித்திருப்பானா என்ற பய உணர்வு இருக்குதா, ஒரு குற்ற உணர்வு இருக்குதா? நம்ம கையேந்தி பிரார்த்தனை பண்ணுறோமே, யார்கிட்ட கேட்குறோங்க? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களா? கிடையாது. நம்ம எல்லாம் படைத்த, அகிலத்தை படைத்த அல்லாஹ்விட்ட கேட்குறோங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விட்ட பேசுகிறோங்க. அந்த பயம் வந்திருக்குதா? என் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியுமே என்கிற சிந்தனை வந்திருக்குதா? யார்கிட்டயோ கேட்குற மாதிரி, ரோட்டில் போகும்போது நல்லா இருக்கிறீங்களா பாயின்னு கேட்குற மாதிரி, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருயான்னு சொல்லிட்டு உடனடியாக பள்ளிவாசல் காலி பண்ணி ஓடுறோமே, என்ன பயபக்தி இருக்க போகுது? என் ரப்பே, யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னி யா அல்லாஹ், நான் உலகத்தில் பண்ண பாவத்தை நீ மன்னிக்கலனா நான் தண்டனைக்குள்ளாயிரம் யா அல்லாஹ் என்று பய உணர்வோடு, குற்ற உணர்வோடு அல்லாஹ்விட்ட கேட்கும் பொழுது கண்கள் கலங்காமல் இருக்குமா? என்னைக்காவது அல்லாஹ்விடத்துல கண்கள் கலங்கி பிரார்த்தனை பண்ணியிருப்போமா என்று சொன்னால் இல்லை. ஏந்திமா நம்மகிட்ட அந்த குற்ற உணர்ச்சி இல்லை, நம்மக்கிட்ட செய்த பாவங்களுக்கான குற்ற உணர்ச்சி இல்லை. போகிற போகல போய் சொல்லிட்டு போயிடுறோம், அதை பற்றி பயம் இல்லை. தொழாமல் தூங்குகிறோம், அதை பற்றி நம்ம பயம் கிடையாது. ஏன்? அல்லாஹ் மன்னிப்போம் நினைக்கிறோங்க. அல்லாஹ் நினைவுபடுத்தினா என்னோட தண்டனையுமே கடுமையாக இருக்கும்பா. அல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லா மனிதர்களுமே தவறு செய்பவர்கள் தான்ப்பா, எல்லா மனிதர்களுமே தவறு செய்வர்கள் தான். அதில் சிறந்தவர் தெரியுமா? யார் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்முடைய பாவ மன்னிப்பை நம்ம எந்த அளவுக்கு பயபக்தியாக கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, யா இபாதில் லஸி அஷ்ரஃபு அலா அன்ஃபுசிக்கும், தமக்கு எதிராக வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். உங்களுக்கு எதிராக நீ பாவம் பண்ண இல்லையா, உங்களுக்கு எதிராக பாவம் பண்ண என்னுடைய அடியார்களேன்னு சொல்லிட்டு, அவன் தவறு பண்ணா கூட அல்லாஹ் சொல்கிறான் என் அடியார்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தஃப்னது, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீ பண்ண பாவத்தை நான் மன்னிப்பேன், நான் பயப்படாதப்பா, நிச்சயம் மன்னிப்பேன். நீ இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாவம் பண்ணு, எப்பேற்பட்ட துரோகம் பண்ணு, எதுவாக இருந்தாலுமே சரி, உளமாற பாவம் மன்னிப்பு கேட்குறியா, யா அல்லாஹ் இந்த பாவத்தை உனக்கு தெரியும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருயான்ட்டு உள்ளத்தில் பயத்தோடு, கல்பில் பயத்தோடு யார் கேட்குறாங்களோ அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹா யக்ஃபிரு ஸுனூப, அவனுடைய பாவத்தை நான் நிச்சயம் மன்னிக்கிறேன்ப்பா. நம்ம என்னைக்காவது கேட்டிருப்போம் அல்லாஹ்கிட்ட வந்து, யா அல்லாஹ் என்ன பாவம் பண்ண நினச்சி பார்த்துட்டு அல்லாஹ் மன்னிப்பான்ப்பா, இந்த பாவத்தை பண்ணாக்கா அல்லாஹ் மன்னிப்பான் நினச்சி பார்த்துருப்பாங்க. அது எல்லாம் இல்லாமல் நம்ம ஓடுறோம். அல்லாஹ் சொல்கின்றான், அனைத்து பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கான்னு சொல்லிட்டு மேலும் சொல்கின்றான், கஃபூர், நான் நிச்சயம் மன்னிப்பவன்பா. ஆனால் அந்த மன்னிப்பு நம்ம எப்படி தேடுறோம்? நம்ம நினைக்கிற நிச்சயமாக சொன்னோம்னாக்கா, நம்ம நிறைய பேருக்கு செய்த குற்றத்தை சிந்தித்து பார்க்க நேரம் இல்லை. இது எல்லாம் பாவமா, ஏன் அவன் பண்ணுறது இல்லையா, இவன் பண்ணுறது இல்லையான்ட்டு அதெல்லாம் கடந்து போகிறோமே தவிர, என்னை படைத்த ரப்பிட்டு நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறேன், தொழாமல் தூங்குறேன்னே, இது தவறு இல்லையா என்று சிந்தித்து போவோமா? ஒவ்வொரு நாள் செய்கின்ற பாவங்களை நினச்சி பார்க்குறோமா? அல்லாஹ் சொல்கிறா எந்த அளவுக்குன்னா, யா அய்யுஹல்லஸீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹி தௌபத்து, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் களப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு என்பது களப்பற்ற முறையில் தூய்மையான முறையில் கேளுங்கப்பா. யா அல்லாஹ் உன்னை தவிர யாருக்கும் தெரியாது, இதை நிச்சயமாக உனக்கு தெரியும் யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்ட்டு உளமாற கேளுங்கன்னு சொல்கிறான். அப்படி யார் கேட்குறாங்களோ, தூய்மையான முறையில், களப்பற்ற முறையில், அல்லாஹ்வுடைய அச்சத்தில் யார் அந்த துவாவை கேட்குறாங்களோ, என் பாவத்தை மன்னி என்று யார் ரப்பிடத்தில் மன்றாடுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறா, ரப்புக்கும், உன்னுடைய அனைத்தையும் நான் அழிச்சிடும்ப்பா. நீ என்கிட்ட உண்மையான முறையில் பயந்து கண்ணீர் வடித்தவனாக நீ துவா பண்ணுறியா, மன்னிப்பு கேட்குறியா, அந்த பாவத்தை நான் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கின்றான், ஒதுக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறோம்ப்பா.
நம்ம கேட்கறது பாவ மன்னிப்பு, சொர்க்கம் கிடையாது. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு கேட்கும்பொழுது பயந்தவனாக அல்லாஹ் இதை மன்னிப்பானா, அல்லாஹ் இதை மன்னிப்பானா, மன்னி காட்டி தண்டனைக்குள்ளாயிருவனே என்ற குற்ற உணர்வோட யார் கேட்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சொல்றான் ஒதுக்கியல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போப்பா, அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும்பான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சொல்கின்றான் எந்த அளவுக்குன்னா, யௌமல்லா யக்ஃபுல்லாஹி நபிஹி, அல்லாஹ் முகம்மதையும் அவரோடு உள்ள நம்பிக்கை மக்களையும் இழிவுபடுத்தாத நாள் இருக்கு இல்லையா, மறுமை நாள், அந்த நாளில் உங்களுக்கு 100 ஒளியை கொடுப்பான்பா. அந்த ஒளி இருக்கு இல்லையா, வலப்புறம் ஓடும் இடப்புறம் ஓடும், சுத்திக்கினே இருக்குமா. அப்போ அந்த அடியான் கேட்பானா, யக்கூலு ரப்பனா, எங்கள் இறைவா, அத்மீம்லனா நூறனா, எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்கு. எதற்காக? இந்த உலகிலே வாழும்போது அல்லாஹ்விட்ட தௌபா பண்ண இல்லையா, பாவம் பண்ணி கட்ட இல்லையா, அந்த மன்னிப்புக்காக அல்லாஹ் ஒளியை கொடுக்குறான், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான பாதையை காட்டுறான். அந்த ஒளி இருக்கு இல்லையா, வலப்புறம் ஓடுது இடப்புறம் ஓடுது, முன்ன பின்னே ஓடிட்டே இருக்குது. அப்போ அந்த அடியான் கேட்பான், அப்பனா எங்கள் இறைவா, அத்மீம்லனா நூறனா, எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்கியா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னியாண்டு அப்போ கேட்பானாமா. அந்த களப்பற்ற முறையில், தூய்மையான முறையில், யா அல்லாஹ் இந்த பாவனை பண்ணிட்டேன், இதற்கு மேலே அந்த பாவனை பண்ணவே மாட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிருயாலான்ட்டு குற்ற உணர்வை கேட்டிருக்கோமேன்னு சொன்னால் அது மாதிரியெல்லாம் கேட்கல. என்ன தொழுக முடியுதா? 10 நிமிஷம் தொழுகையா, 1 நிமிஷம் துவா, ஒரு 30 செகண்ட் துவா, அதுலேயே உலகத்து தேவை முடிஞ்சிருது, குடும்ப தேவை முடிஞ்சிருது, பொருளாதார தேவை முடிஞ்சிருது, மன்னிப்பு முடிஞ்சிருது, எல்லாம் அவ்வளோதானாக்கா எவ்வளோ பலவீனமாக கேட்குறோம். நம்ம பேசுறது நம்ம எல்லாம் படைத்த இறைவன்கிட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னின்னு கேட்கும் பொழுது எவ்வாறுங்க கேட்கணும், எந்த பயபக்தியோடு கேட்கணும்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், களப்பற்ற முறையிலப்பா, தூய்மையான முறையிலப்பா, அல்லாஹ்வை அஞ்சியவனாக கேட்குறியா, நிச்சயம் மன்னிக்கிறேன், அதற்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்ப்பா, ஒளியை கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அந்த ஒளியை விரும்பி கேட்குறோமா? 5 நிமிஷம் இல்லை, 30 செகண்ட் அதிலே ஓடி போயிடும். நம்ம பேசுகிறது நம்முடைய ரப்பிட்ட பேசுகிறவங்க, அல்லாஹ்விட்ட கேட்குறவங்க என்று நம்ம நினைத்து பார்த்து நம்ம கேட்குறது நம்ம பண்ணது எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட எதுவுமே மறையாது. யாலமு மாஃபி சமாவாத்தி மாஃபில் ஆர்ல, வானம் பூமியில் உள்ள அனைத்துமே தெரியும். என் கல்பில் என்ன இருக்கு அவனுக்கு தெரியாமல் போயிடுமா? வானத்தில் பூமியிலுமே எதுவுமே அவனுக்கு மறைஞ்சதே கிடையாது. என்னுடைய கல்பில் எப்படி இருக்குது, எவ்வளோ அசிங்கம் இருக்குது என்பது அவனுக்கு தெரியாமல் போயிடுமா என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து, யாரெல்லாம் என்ன தண்டிச்சாடா, யாரெல்லாம் உன்னை தவிர வேற போக்கிடம் கிடையாது யாலான்ட்டு அல்லாஹ்வோட சரணடைகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு 3 பேர் மனிதன் தான் சொல்கிறான். தபுக் போர்க்களத்துக்கு போகாத 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 சகோதரர்கள் பற்றி அல்லாஹ் ஒரு வைச்செய்தி அறிவிக்கிறான். வலா சலாசி அல்லசீன கல்ஃபுஹு, ஒரு 3 சகோதரரை நான் மன்னித்தேன்பா. 3 பேரை நான் மன்னிச்சேன். ஏந்தியம்மா அவங்க என்ன பாவம் பண்ணேம்மா, தபூக் போர்க்களத்துக்கு போகலை, வேறெல்லாம் கிடையாதுங்க. ஒரு போர்க்களத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க, போகலை. அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு தான் போயிட்டு வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க, யாரெல்லாம் போர்க்களத்துக்கு வரலையோ அவங்கள கேட்பாங்க, ஏன்பா போர்க்களத்துக்கு நீ வரலான்னு கேட்பாங்க போது நிறைய மக்கள் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் உடம்பு சரியில்லை அந்த வயசு எதோ போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் எல்லாம் கண்டுக்கலை, அல்லாஹ்வுடைய கண்டுக்கலை. ஆனால் ஒரு 3 சகோதரர்கள் இல்லையா, அவங்க அல்லாஹ்வுடைய வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் போர்க்களத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை, நான் வரலான்னு நினச்சிட்டே இருந்தேன், நான் வரல அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு அடைக்கும் வரைக்கும் நீங்கள் ஊர் நீக்கம் செய்யப்படுறீங்க, யாரும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, ஊரில் உள்ள எந்த மக்களுமே இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கழிச்சு அவங்க மனைவி கூட அவங்கள்ட்ட பேசக்கூடாது, எந்த ஈடுபாடில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்டளை போடுறாங்க. அந்த நாட்கள் கடந்தாங்க இல்லையா, ஒரு 50 நாட்கள் கடந்தாங்க. அந்த 60 நாட்களுமே ஐயோ அல்லாஹ் என்ன சொல்ல போகிறானோ, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, அல்லாஹ் என்ன சொல்ல போகிறானோ என்ற பயத்தில், குற்ற உணர்வில் அல்லாஹ் சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னால். யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம் 3 பேர் மட்டுமே, யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும்? என்கிட்ட பேச முடியுமா, என்கிட்ட சிரிக்க முடியுமா? சலாம் சொன்னாங்க, சலாம் சொல்கிறாங்க, பதில் கிடையாது. ஏன்? ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஐயோ என் தீர்ப்பு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன ஆகுமோ, என் நிலை என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருக்கிறாங்க. தொழுகைக்கு பள்ளிவாசல் வராங்க, அல்லாஹ்வுடைய பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்களான்ட்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய கண்டுக்கலை. இந்த மாதிரி ஒரு 50 நாட்கள் கழியுது. அவங்க பண்ண பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குற நிலை இருக்கு இல்லையா, அல்லாஹ் அதை பார்க்குறான். எப்பா அவங்களுக்கு இந்த பூமி விசாலமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, போடா பக்கத்தில் மன்னன் கூப்பிட்றான், அங்கே போயிடலாம், ராஜா மாதிரி நினச்சி இருக்குது.
மன்னன் வந்து கூப்பிட்றான், எப்பா தூதர் விளக்கிட்டாங்களா, எங்கிட்ட வா, உனக்கு அதிகாரத்திறன் கூப்பிடுறாரு. இல்லை, என் ரப்பு இருக்கிறான்ப்பா. என்ன தூதரெல்லாம் கிடையாது, என் ரப்பு பார்க்குறான்னு சொல்லிட்டு அனைத்தையும், பூமி விசாலமாக இருந்தது, ஆனால் அவர்கள் உள்ளம் இருக்கு இல்லையா, பயத்தில் ஐயோ என்ன ஆகுமோ என்ற கலக்கத்தில் இருந்தனால அல்லாஹ் சொல்கின்றான், அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் மன்னித்தான். நமக்கு இன்னைக்கு பூமி விசாலமாக இருக்குதுங்க, இங்கே இல்லையா அங்கே ஓடு, அங்கே இல்லையா இங்கே ஓடுன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பாவத்தை நினைக்கிறது கிடையாது. அந்த மூவர் இருக்கிறாங்க இல்லையா, பூமி பெருசாக இருக்குது, எல்லாம் அழைக்கிறாங்க, உலகத்துக்கு எல்லாம் தரம்ப வாம கூப்பிடுறாங்க. ஆனால் செஞ்ச பாவத்தை அல்லாவோட தூமன் வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு அந்த பயத்தில் இருந்தாங்க இல்லையா, அத்தகைய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை மன்னித்து விடுறோம்ப்பா. அந்த மன்னித்துன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தில் ஓடி வராங்க. ஓடி வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் தூதரே அல்லாஹ் என்ன மன்னிச்சா இல்லையா, உங்கள் முடிவா அல்லாவோட முடிவான்னு கேட்குறாங்க. இது யார் நீங்கள் சொல்கிறீங்க, அல்லாஹ் சொல்கிறாங்க. கேட்கும்போது அல்லாஹ் தான் சொன்னோன்னே மகிழ்ச்சி சொல்கிறாங்க, என்னுடைய அனைத்து சொத்துக்களையுமே நான் தானம் பண்ணிடுறேன், அல்லாவோட முகத்தில் தானம் பண்ணி சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ வச்சுக்கோ. ஏன், நம்ம எந்த மாதிரி இருந்தோம், ஒரு குற்ற உணர்வு என்பது, ஒரு பாவம் என்பது நம்ம எவ்வாறு பார்க்குறோம், சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க. ஒரு போர்க்காலத்துக்கு வரலையா, எப்பா உன் விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பை நிறுத்தி வச்சுக்கோ சொன்ன உடனே பயமாகி போச்சு. அல்லாஹ் என்ன சொல்ல போகிறானோ, அல்லாஹ் தண்டிக்க போகிறானோ என்ற நிலையில் வாழ்ந்தார்களே, அவர்கள் மாதிரியா நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த உலகத்தில் சாதாரணமாக கடந்து போகிறோமே. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களோட பண்பு எப்படிமா இருக்கும். மூமின்களுடைய பண்பு சொல்லும்பொழுது, வல்லஸீன இதா ஃபாஸஹு, யார் வெட்கக்கான காரியம் செய்கிறாங்களோ, தனக்குத்தானே வெட்கக்கான காரியம் செய்கிறாங்களா, இல்லை வரம்பு மீறுறாங்களா, பாவம் பண்ணுறாங்களா, அப்படி பண்ணால் உடனே அவங்க எவ்வளோ எப்படிமா இருக்கும், நஃப்ஸஹு ஸக்கரல்லாஹா, அல்லாஹ் நினைக்கி ஓடி வருவாங்க. ஒரு பாவம் பண்ணியாச்சுனாலே மூமின் என்று சொன்னால், ஒரு பாவம் தெரியாமல் பண்ணியாச்சு உடனே ஆஹா ரப்பு பார்த்துருப்பான்னு நினச்சிட்டு அல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பார்கள். யார் அப்படி அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்கள் அட சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர பாவங்கள் மன்னிப்பவன் யார்ப்பா. ஒரு மூமின் என்றாலே ஒரு பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது உடனடியாகவே அல்லாஹ் ஒரு சிந்தனை வந்து, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா என்று உளமாற யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறா, தாங்கள் செய்தியில் நினைத்திருக்க மாட்டார்கள், மீண்டும் தவறு செய்ய மாட்டான்ப்பா, அவன் தான் மூமின். தெரியாமல் தவறு செஞ்சாச்சு, அல்லாவோட நினைவு வந்துருச்சு, நினைவு வந்த உடனே உடனடியாகவே ரப்பே என்னை மன்னிச்சிருண்டு அல்லாவோட பயந்தவனாக பாவம் பண்ணி கேட்பாங்க, மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். அந்த நிலை நம்ம இருக்கிறோமா, போகிற போக்கில் போயிட்டே இருக்கிறோம், இப்படி இல்லையா அப்படி இல்லையா போயிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் யார் தவறு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்குப்பா சொல்லிருங்க. சிந்திச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பாவம் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கோம்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. மீண்டும் தவறு செய்ய தான் போகிறோம், மீண்டும் பாவம் பண்ணி கேட்க தான் போகிறோம், இப்படி தான் நம்ம போகிறோம். ஆனால் மூமின்கள் நினை சொல்லும் பொழுது செஞ்சுட்டானா மன்னிப்பு கேட்பான்ப்பா, ஆனால் எந்த சூழலுமே அந்த தவறை செய்யக்கூடாது என்று இருப்பா. அவனுக்கு என்ன சொல்கிறான், ஒரு ஜன்னாத்து தஜ்ரி, அவனுக்கு சொர்க்கம் இருக்குப்பா, கீழே ஆறுகள் ஓடுது என்று இந்த மாதிரிலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே, நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது. அல்லாஹ் மேலும் சொல்கின்றாங்க, நாளை மறுமையில் நரகத்தில் மக்கள்லாம் கதறுவார்களாம். எப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் உள்ள மக்கள் கதறுவாங்க, ஐயோ நரகத்தில் போயிட்டோமே, ஆனால் அல்லாஹ் என்னென்னமோ சொன்னானே நம்ம கேட்கலையே. நரகத்தில் கதறும் பொழுது ரப்பனா யார் கூப்பிடுவான், அல்லாஹ் தான் கூப்பிடுவான். எங்கள் இறைவா அக்ரிஜூன், கொஞ்ச நேரம் எங்களை வெளியே அனுப்பு, எங்கே இந்த நரக படுகொலையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், துன்பம் தாங்க முடியலை, எங்களால் வேதனை தாங்க முடியல, இறைவா கொஞ்ச நேரம் வெளியே அனுப்பு. எதுக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்ல, இது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை, நான் முசாலியா ஹைரா, நல்லவனாக நல்ல மரங்கள் செய்யக்கூடியவனாக இந்த உலகிலே முன்னாடி வாழ்றேன்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவாங்கன்னா நரகத்தில் போட்டால் போகிறோம். நல்லா டைம் கொடுப்பானா. அல்லாஹ் அப்போ கேட்குறான், அவுலம் நாமலு, ஏன்பா படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு உனக்கு நான் வாழ்க்கையை தரலையா, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தியா இல்லையா, அது சொன்னாங்களா இல்லையா, எப்போ அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னாங்களா இல்லையா, கேட்டியா, தூதர்கள் வந்தாங்களா இல்லையா, தூதர்கள் வந்து இது அல்லாஹ்வோட செய்திங்க குர்ஆனுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா, பாங்க சொல்லிச்சே கேட்டியா இல்லையா, எல்லாம் கேட்டு அலட்சியமாக போனல, பாங்க சொன்னாங்க சாலையில் போகிற பள்ளிக்கு தொலை வராமல் போனலப்பா, நீ எப்படி அலட்சியமாக போனியோ, நீ எப்படி கண்டுக்காமல் போனியோ, அதே மாதிரி இன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பாக கிடையாது, ஃபஸ்குரு அனுபவி, எதை நரக வேதனையை அனுபவி என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள வாய்ப்பு பாருங்க, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் கொடுத்துருக்கான். என்ன, நம்முடைய கல்புல அல்லாஹ்வை தவிர வணங்குவது தகுதியானவன் யாரும் இல்லை என்று புரியக்கூடிய பண்பு.
இந்த எல்லாம் அறிந்தும் நாளை நரகிலே ஒருவன் செல்வானையானால் அவனை மாறி பாவி யாரும் இல்லை என்பது. நாம் இந்த உலகிலே மனிதனாக பிறந்து நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை அறிந்தது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்திற்கு பின்னால் நாம் அனைவரும் மரணிப்போம். நாம் இந்த உலகிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்பதையும் விளங்கியவர்களாக இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அந்த இறப்புக்கு பின்னால் விசாரணை இருக்கிறது. யார் நம்மை இந்த உலகிலே முதல் முறையாக படைத்தானோ அவன் மீண்டும் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரிப்பான். அந்த விசாரணையின் முடிவிலே என்னிடத்தில் நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா என்று அனைத்தையும் சரிபார்த்து நமக்கான கூலியை கொடுப்பான். அது சொர்க்கமா நரகமா என்பதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவை அனைத்தும் இருக்கு என்பதை அறிந்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் மிக அழகாக சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நிச்சயமாக உலகில் படைக்கப்பட்ட அனைத்து ஆன்மாவும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும். யாருமே தப்பிக்க முடியாது. நானோ நீங்களோ யாரும், நம்ம புள்ள அப்பா அம்மா யாரும் கிடையாது. எப்படி நம்ம கொஞ்சுறோமோ எப்படி நம்ம மதிக்கிறோமோ எல்லாருமே ஒரு நாள் மண்ணுக்கடியில் இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மரணத்துக்கு பின்னாடி நான் தீர்ப்பு வழங்குவோம்ப்பா. அந்த நாளிலே கியாமத் நாளிலே அந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்காது. அந்த நாளிலே யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு ஒதுக்கிலல் ஜன்னா சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஆனால் இந்த மரணத்தை கண்டு நாம் எவ்வாறு பயப்படுகிறோம்? ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் உடனே பயம் வந்துடுது. ஆஹா மௌத் பயம் வருது. அப்படி வரக்கூடாது. நமக்கு ஒரு நோய் வருதா, ஆஹா என்னை படைச்ச இறைவனை அழைப்பதற்கு நேரம் நெருங்கிருச்சுப்பா, அதற்காக நான் தயாராக இருக்கணும்ட்டு அந்த எண்ணம் வரணும். ஆனால் அது வருதா என்று சொன்னால் ஐயோ இல்லையே மௌத்தாயிடுவோமோ, பயந்துருமோ, உயிர் போயிருமோன்ட்டு நம்ம பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வை உண்மையாக விளங்கினவன் நமக்கு மவுத்து நல்லா சொல்லிட்டான். என்னைக்கு இருந்தாலும் மவுத்துன்னு சொல்லிட்டோன்னா இல்லையா? இப்போ நமக்கு நோய் வந்துருச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதோ நோய் வந்துருச்சு, காலம் நெருங்கிருச்சு. இத்தனை நமக்கு தெரியல, ஆனால் இப்போ காலம் நெருங்கிருச்சுன்னு உணர வேண்டும். அதற்கு பின்னால் பண்ணும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான அமல்கள் செய்வதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இன்னுமே நம்ம பாவம் மன்னிப்ப அதிகமாக கேட்கணும். ஏன் நெருங்கிருச்சு எப்போன்னு தெரியாது என்கின்ற சிந்தனை வர வேண்டும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மவுத்து வீட்டுக்கு போகிறோம், மவுத்து பார்க்கணுன்னாக்கா நமக்கு வர வேண்டிய படிப்பினை ஆகச்சிறந்த படிப்பினை. ஆனால் நம்ம அதை சிந்திப்பதே கிடையாது. என்ன, ஒரு மவுத்து பார்க்கும் பொழுது உள்ளத்தில் கல்பில் பயம் வேண்டும். ஒரு நாள் நானும் இப்படி தான் படுப்பேன்ப்பா, என்னையும் எப்படி இந்த மையத்து அத்தனை நாள் வரைக்குமே பார்த்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு, பேசிச்சு, எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பமும் அனுபவிச்சவங்க. உயிர் போயிடுச்சுனாக்கா அவரால் கை விரல கூட அசைக்க முடியல. நம்ம எல்லாம் கதறோம், அவரால் கேட்க முடியலையே, அவரால் பார்க்க முடியலையே, அவரை உட்கார முடியலையே. அத்தனை நாள் வரைக்குமே என்னை தூக்கி வளர்த்தாரு, என்னை கொஞ்சினாரு, எனக்காக எல்லாம் செஞ்சாரு, பொருளாதாரம் தந்தாரு, எல்லாம் பண்ணாருங்க. எல்லாம் அழைச்சிட்டான், கை விரல கூட அசைக்க முடியல. இந்த நிலை நமக்கு வருங்க. எப்படி அவர்களை குளிப்பாட்டுறாங்களோ அதே மாதிரி நாளை மக்கள் என்னையும் குளிப்பாட்டுவார்கள். எப்படி அந்த மனிதனை ஜனாதா துணி போட்டு பள்ளியில் வந்து தொலை வைக்கிறாங்க இல்லையா, ஜனாதா தொழுகை, அதே மாதிரி தொழுகை நமக்கும் நடைபெறும். எப்படி அந்த மையத்தை மையவாடியில் கொண்டு போய் கபரில் வச்சுட்டு மண்ணள்ளி போட்டு எல்லாம் திரும்பி வந்துடும் இல்லைங்களா? நம்ம மௌத்துக்கு எத்தனை மௌத்து போயிருப்போம், அடக்கம் பண்ணியிருப்போம், திரும்பி வந்திருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மையும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மௌத்துக்கு போகிறவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, நம்முடைய உள்ளத்தில் ஓடணும். ஒரு மௌத்து கேட்ட உடனே இன்னால் இல்லவா இன்னால் ராஜுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது உளமாற வரணும். எனக்கும் இந்த நிலைமை தானே. அந்த மௌத்தை கொண்டு போகும்பொழுது ஆஹா என்னை இப்படி தான் தூக்கி போவாங்களே, யாரெல்லாம் என் மன்னிச்சிரியாலா, யாரெல்லாம் மன்னிச்சிரியாலான்ட்டு உள்ளப்பூர்வமாக பயபக்தியோடு அந்த நாள் வரும்பொழுது இறைவா என்னை தண்டிச்சிடாதன்ட்டு பயபக்தியோடு யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்பதை கூறியவனாக என்று உரை முடித்துக் கொள்கிறேன். வாக்கியதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.